ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். கம்பெனியில வேலை செய்யறதுனால அந்த சர்க்கிள் இருக்கிறவங்களோட சேர்ந்துக்கிட்டு சனி ஞாயிறானா போதும் வீட்டுக்கு பாட்டில்களை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அழைப்பு சொல்லே ஒரு 3 எழுத்து வார்த்தையில வரும். அதனால அந்த மாதிரி பேசும்போது இவளுக்கு மனசு பதறும். இவ பாக்குற வரைக்கும் பார்த்துட்டு இனி இந்த மனுஷனோட வாழ முடியாத முடிவுக்கு வந்துட்டா. ஃப்ரெண்ட்ஸுங்கிற பேர்ல அங்க ஒரே அட்டகாசம் பண்ண உடனே இவன் என்ன பண்ணா, 2 பொன் குழந்தைகளையும் உள்ள ரூமுக்குள்ள அங்கேயே இருங்க, வெளியே வராதிங்க, நான் பூட்டு திறந்து விடுறேன், அதுக்கப்புறம் வாங்க. அப்ப என்ன பயம் அந்த அம்மாவுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இவ்வளவு பேர் இருக்காங்க, ஏதாவது ஒரு அசம்பாதம் நடந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு அவளுக்கு ஒரு அச்சம். இந்த குழந்தைங்க 2 கதவை திறந்துட்டு வெளியே வந்த குழந்தைங்க, உனக்கு பயந்துதான்ப்பா எங்களை பூட்டி வைக்கிறாங்க, உன் கூட வர்றவங்க எல்லாம் என்னென்ன கெட்ட வார்த்தை பேசுறாங்கப்பா, கேட்கவே முடியலப்பா அப்படின்னு அந்த குழந்தைங்க சொல்லுங்க. உன்னை உயிரோட விட்டா தாண்டி நீ ஆக்கி போடுறியா இல்லையான்னு, உன்னை உயிரோட கொளுத்துறேன்னா பார், கட்டாயமா கொளுத்திடுவேன். அதுக்கேத்த மாதிரி ஒரு 2-3 வாரத்துக்கு அப்புறமா பார்த்தா ஒரு பெட்டிக்கு பின்னாடி 2 கெமிக்கல் பாட்டில் எரிஞ்சு போறதுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் அப்படின்னு தெரிஞ்ச உடனே தான் ஓடி அவங்க அப்பா அம்மா போய் நீ அங்க இருக்க முடியாது, நீங்க வந்து பாருங்க. அவங்க பார்த்துருக்காங்க. பார்க்கும்போது அந்த கெமிக்கல் அங்க இருந்தது. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். வழக்கு எண்ணில் ஒவ்வொரு வாரமும் வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேம் அவங்க நடத்தின பல வழக்குகள் பற்றி பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு வழக்கு பற்றி தான் பேச போகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா ஹரி? நல்லா இருக்கேன் மேடம். இந்த நம்ம உரையாடலை பற்றி இந்த உங்கள் கோர்ட்டுக்கெல்லாம் போறீங்களா மேடம், அங்கே என்ன மேடம் சொல்கிறாங்க? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இந்த ஹரின்னு ஒரு தம்பியோட நீங்கள் பேசுகிறீங்களே அது ரொம்ப நல்லா இருக்குது, புகழ்ச்சி பிடிக்காது மேடம், பரவாயில்ல இருந்தாலும் சொல்கிறாங்களே. அடாடா தாங்களே இந்த மாதிரி எல்லாம் பேசினா சொல்லுங்க. நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருக்கு. வார்த்தைகள் வெகு டீசெண்டாக நீங்கள் போடுறீங்க. தலைப்பு மட்டும் அப்பப்ப ஏதோ நெருடலா வருது, ஏன் அப்படின்னு கேட்டாங்க. அது தலைப்பு பார்த்துட்டு உள்ளார வந்தீங்கன்னா அதுக்கான தகவல் இருக்கும், அதனாலதான் தலைப்பா வாறு போடுறது, உங்களுக்கு இழுக்கிறதுக்கு தான். மற்றபடி உள்ளார எல்லாமே சுபமாக தான் இருக்கும். சொல்லிட்டேன் மேடம். ஆஹா, வெரி குட். பாப்பா இன்னைக்கு என்ன வழக்கு மேடம்? இன்னைக்கு கலாவதின்னு ஒரு பெண்ணோட வழக்கு. கலாவதிக்கும் அவங்களுக்கும் திருமணமாகி 2 பெண் குழந்தைகள் இருக்கிறது. அந்த பொண்ணோட தகப்பனார் எனக்கு தெரிஞ்சவர், ஒரு அரசியல் இயக்கத்தில் இருந்தவர் அவர். அதனால் எனக்கு அவர் தெரிஞ்சவர். அப்படி தான் அவர் என்னை பார்க்க வந்தார். அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு, என்னங்க உங்கள் குடும்பத்திலேயே பிரச்சனையா அப்படின்னு நான் கேட்க போக, என்ன பண்ணுறது, நாம் பொண்ணை எவ்வளோ நல்லா வச்சுட்டாலும் வர்றவன் நல்லா இருந்தால் தானே, நோட் த பாயிண்ட், வர்றவன் நல்லவனாக இருந்தால் தானே ஒரு குடும்பம் நல்லா இருக்குன்னு அப்படிங்கிறது வருது. அப்போது வரக்கூடிய ஆண்களும் நல்லவர்களாக இருக்கும் பட்சத்தில் தான் குடும்ப வாழ்க்கை வெற்றி பெறும். அதே மாதிரி தான் பெண்களுக்கும். சரி, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்குன்னா 2 குழந்தைகளும், ஒரு குழந்தைக்கு நாங்கள் கல்யாணமே பண்ணிவிட்டோம் என் பேத்திக்கு அப்படின்னு சொல்கிறார். அப்போ இன்னொரு பொண்ணு இருக்கு, பேத்தி ஒருத்தி இருக்கா, அவளுக்கு இன்னும் கல்யாணம் இல்லை, இப்போ தான் 9வது என்னமோ படிச்சிட்ருக்கா. ஆனால் தினம் தினம் இவளால் அடி வாங்க முடியல என் மகளால். அதனால் சரி எதையாவது ஒன்று பண்ணு, நம்ம சாந்தகுமாரி கிட்ட போவோம், அவங்க ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுப்பாங்க நமக்கு அப்படின்னு தான் நாங்கள் வந்திருக்கோம். அப்புறம் தான் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டேன். எப்போ பார்த்தாலும் ஒரு சந்தேகம். அவர் ஒரு கெமிக்கல் என்ஜினியரிங் கம்பெனியில் வேலை செய்கிறார். கல்யாணம் பண்ணும்போது மேட்சாக தான் இருந்திருக்கணும், அல்லது ஒருத்தரை பார்த்து வெளிப்பார்வைக்கு பார்த்து தானே, அப்படியெல்லாம் பார்த்து தான் அவங்க கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடும். ஆனால் நாளாக நாளாக ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிட்டே இருந்தது. ஒன்று சந்தேகம், எப்பவுமே சந்தேகம். 2வது கண்ட்ரோல் முழுக்க தன் கையிலே தான் இருக்கணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன்னா, பக்கத்து வீட்டுக்காரவங்க ஒன்று கேட்குறாங்க, தெரிஞ்சவங்க, ரொம்ப காலம் அந்த ஏரியாலே குடியிருக்கிறவங்க. அவங்க உங்கள் ஏணி கொஞ்சம் கொடுங்களேன், ஆள் வேலை செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால் இவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களாம். ஏன்னு கேட்டால், என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டுட்டு அவர் சொன்னாதான் கொடுப்பேன் அப்படின்னு. அப்போ எந்த அளவுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்குங்கிறதுக்கு ஒரு ஏணி விஷயம் போதும்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிற எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறவரா அவர் மட்டும்தான் இருக்கிறார். ஆரம்ப காலத்தில் அது கொஞ்சம் சகிச்சிட்டு இருப்பாங்க பெண்கள், வேற வழி இல்லை, தெரியாது, அனுபவமின்மை. ஆனால் நாள் செல்ல செல்ல ஒரு ஆண் எப்படி பெண்ணை முழுவதாக புரிந்து கொள்கிறாளோ அதே போல ஒரு பெண்ணுக்கும் அவரை புரிந்து கொள்ள முடியும்.
அப்போ இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க, குழந்தைகள்லாம் வளர்ந்துட்டே வர்றாங்க அப்படின்னு சொல்கிறார். நிறைய ஃப்ரெண்ட்ஸு கம்பெனியில் வேலை செய்கிறதுனால அந்த சர்க்கிள் இருக்கிறவங்களோட சேர்ந்துக்கிட்டு சனி ஞாயிறானா போதும் வீட்டுக்கு பாட்டில்களில் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு, நீ அது செஞ்சு கொடு, இன்றைக்கி மட்டன் செஞ்சு கொடு, நாளைக்கு சிக்கன் செஞ்சு கொடு, இல்லை வேறு ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே பேசுறது. ஒரே கலாட்டாவாக இருக்கும். சம்டைம்ஸ் அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் கூட அவங்களுக்குள்ள அழைப்பு சொல்லே, நீங்கள் வட சென்னையில் பார்த்தீங்கன்னா அழைப்பு சொல்லே வந்து ஒரு 3 எழுத்து வார்த்தையில் வரும். அதனால் அந்த மாதிரி பேசும்போது இவளுக்கு மனசு பதறும். ஐயோ என்னப்பா இப்படி பண்ணுறீங்க, அப்போ சொல்ல முடியாது, குடிவெறியில் போட்டு அடிச்சு நொறுக்கிடுவான். அதனால் அடுத்த நாள் கொஞ்சம் புத்தி தெளிவாக இருக்கும்போது நீங்கள் இப்படி பண்ணுறது சரியில்லை, வீட்டில் வயசுக்கு வந்த 2 பொண்ணுகளை வச்சுருக்கோம், ஸோ நீங்கள் தயவு செய்து ஆளுகளை இங்கே கூட்டிகிட்டு வராதீங்க, ஒரு நாளை போல் ஒரு நாளைக்கு இருக்காது, நீங்கள் போங்க. நீ சொல்கிற அளவுக்கு நீ பெரியவள் ஆயிட்டியா நீ எனக்கு? ஏன்னா உங்கள் அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்ததா? நான் சம்பாதிக்கிறேன், நான் செய்வேன், இது என் சொந்த வீடு, யாருக்காகவும் நான் கொடுக்க மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன். இதுதான் அவருடைய பதிலாக இருந்தது. அப்போ இந்த மாதிரி சமயத்தில் தான் இவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மனசில் வேறுபாடு வர ஆரம்பிச்சிருது. அப்புறம் அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறா, அம்மாட்டெல்லாம். சில பேர் அப்படித்தாம்மா இருப்பாங்க, மெல்ல மெல்ல சொல்லலாம். நான் வேணால் தம்பியை அனுப்பி நான் வந்து உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க, பொன் குழந்தைங்க இருக்குது மாமா, கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். அவர் வந்து சொன்னால் மட்டும் இவர் கேட்டுருவாரா? அவருக்கும் அவர் வந்து இந்த கலாவதியோட தம்பி, இவரை விட சின்னவங்க, வாழ்க்கை அனுபவம் இல்லாதவங்க. நீ யாரா வந்து என்ன பெரிய மனுஷனா நீ என்கிட்ட சொல்றதுக்கு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு நடுவில் வந்து அந்த பொண்ணுடைய அம்மா வீடு ஒன்று விற்கிறாங்க. அது தெரிஞ்ச உடனே இவர் சொல்றாரு, உனக்கு பாகம் இருக்குல்ல, அம்மா விற்கிறாங்கல்ல, அம்மா சொத்து பொண்ணுக்கு தானே, அதனால நீ போய் பணம் வாங்கிட்டு வா. அவள் வந்து முதல்ல முடியாதுன்னு சொல்றா. பட் அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, என்னைக்கு இருந்தாலும் உனக்கு கொடுக்கறது தான், குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் போகட்டும், அதனால் நீ வேணால் அந்த காசை வாங்கிக்கோ அப்படின்னு. இவர் என்ன சொல்கிறாரு, உங்கள் அம்மா கிட்ட இருந்து காசு வாங்கினோம்னா நேராக கொண்டு என் பேரில் நீ டெபாசிட் வச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு. இவளுக்கு அப்போ தான் அலாம் அடிக்குது, டேய் ஜாக்கிரதையாக இருக்கலை, காசும் போயிடும், ஏற்கனவே உடம்பு நொந்து போய் கிடக்குது, பத்தாவதுக்கு பொருளாதார ரீதியாகவும் நமக்கு அடி விட்டுரும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். என்ன பண்ணுறா, 2 பொன் குழந்தைகள் இருக்குது, 2 பேர்லேயும் பேர்லையும் பாதி பாதியாக டெபாசிட் பண்ணிட்டு தான் வீட்டுக்கே வரா. வீட்டுக்கு வந்த உடனே அவருக்கு பிடிச்சிருது பாருங்க, ஒரு வெறி, பிடிச்சி அடித்து நொறுக்கிடுறாருங்க, ரத்த காயங்களோடு அவள் கிடக்குறா. அப்போ தான் அவள் சொல்கிறான், இனிமே நீ இந்த மாதிரி பண்ணினா நான் நேராக போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அப்போவே கிளம்பி வாசலுக்கு வரான். இவன் போய் கையை பிடிச்சி இழுத்து ரோடு தெருவில் எல்லாம் இழுத்து உள்ளே கொண்டு வந்து வச்சு, சரி நான் இனிமேல செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அன்னைக்கு சமாளித்து கூட்டிகிட்டு வந்து வெளில விட்டான். அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டான், ஓ நீ போலீஸ்க்கு போகிற அளவுக்கு உனக்கு யாரடி துணிச்சல் கொடுத்தது, யாரோட பழக்கம் அப்படின்னு நம்ம ஆரம்பித்தான். இவ பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு இனி இந்த மனுஷனோட வாழ முடியாத முடிவுக்கு வந்துட்டான். ஆனாலும் 2 பொன் குழந்தைகள் அவ கண்ணு முன்னாடி நிற்கிது. 2 குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணணும். இவளுக்கு வேலை கிடையாது, இவ என்னைக்குமே வேலை பார்த்தது கிடையாது, வீட்டில் இருக்கிற வேலையை தவிர. அதனால வந்து குழந்தைங்க இருக்காங்களேன்னு. அப்புறம் அடுத்த வாரமும் அதே மாதிரி ஆளுகளை கூட்டிகிட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கிற பேரில் அங்கே ஒரே அட்டகாசம் பண்ண உடனே இவன் என்ன பண்ணான், 2 பொன் குழந்தைகளையும் உள்ள ரூமுக்குள்ளே அங்கேயே இருங்க, வெளியே வராதிங்க, நான் பூட்டு திறந்து விடுறேன், அதுக்கப்புறம் வாங்கன்னு. அப்போ என்ன பயம் அந்த அம்மாவுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இவ்வளோ பேர் இருக்காங்க, ஏதாவது ஒரு அசம்பாதம் நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அவளுக்கு ஒரு அச்சம் வந்துருச்சு. அந்த பொண்ணுங்களுக்கு அது பிடிக்கலை, ஆனால் பாதுகாப்புக்காக அம்மா பூட்டியிருக்கா அப்படின்னு அவளுக்கு தெரியுது. அம்மா மேலே ஒரு வாஞ்சை இருக்கு 2 குழந்தைகளுக்கும். அப்புறம் இவன் வந்து நிலையெல்லாம் தெளிஞ்ச பிறகு இவ போய் பூட்டு திறக்கிறத பார்த்து, எதுக்கடி யாரை வச்சு உள்ளே இருந்திருக்கிற, அதனால தான் நீ பூட்டியிருக்கேன்னு கேட்ட உடனே இந்த குழந்தைங்க 2 கதவை திறந்துட்டு வெளியே வந்த குழந்தைங்க, ஏன்பா நீ இப்படி எல்லாம் பேசுகிற, அம்மாவை உனக்கு பயந்து தான்ப்பா எங்களை பூட்டி வைக்கிறாங்க, உன் கூட வர்றவங்கெல்லாம் என்னென்ன கெட்ட வார்த்தை பேசுகிறாங்கப்பா, கேட்கவே முடியலப்பா அப்படின்னு அந்த குழந்தைங்க சொல்லுச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப்லேயும் குழந்தைங்க எங்கிட்டிருந்து விலகிட்டாங்க. விலகிறதுக்கு கலாவதி தான் காரணம் அப்படிங்கிற ஒரு கோபம், ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன்னு வேற சொல்லியிருந்தேன். இது எல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சு. அப்புறம் அடுத்து ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது சாப்பாடு போட்டதில் ஏதோ சரியில்லைன்னு ஒரு எட்டி ஒரு உதை விட்டுருக்குறான் அந்த அவன். விட்டும்போது இவ வந்து, இனி உனக்கு சோறே நான் ஆக்கி போட மாட்டேன் அப்படின்னு அவ சொல்லியிருக்க. உன்னை உயிரோட விட்டா தாண்டி நீ ஆக்கி போடுறியா இல்லையான்னு,
உன்னை உயிரோட கொளுத்துறேன்னா பார், கட்டாயமா கொளுத்திடுவேன். அதுதாண்டி நான் செய்யக்கூடியது. இவ வந்து எப்படி இருந்தாலும் நம்ம வாழ்ந்துதான் ஆகணும். ஒன்னா குழந்தைகளை கூட்டிட்டு அம்மா வீட்டுக்கு போகணும். அம்மா வீட்டுக்கு போனா எவ்வளவு நாள் இருக்க முடியும்? வளர்ந்த குழந்தைங்க, படிப்பு இருக்குது, மற்ற சூழல்லாம். அப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவளுக்கு தெரியுது, அந்த வீடுல இவளுக்கும் இந்த வீடு இருக்கு இல்லையா, இப்ப அவங்க குடியிருக்கிற வீடே அது கட்டும் போதே இவ பேர்ல தான் அவன் வாங்கியிருக்கான். ஆகா. யாரு? நம்ம கலாவதி பேர்ல அவ புருஷன் வாங்கியிருக்காரு. அந்த முதல்ல கல்யாணம் ஆகி வர்ற மயக்கத்துல இருப்பாங்க பாருங்க, அப்பவே வாங்கி வச்சுக்கிறாரு. அதனால இவளுக்கு அது என்ன கையெழுத்து போட சொன்னாங்க எதுவுமே ஞாபகம் இல்லை. நானும் ஆன வரைக்கும் கேட்டு பார்த்தேன், எனக்கே தெரியாதுங்கம்மா. ஆனா அன்னைக்குதான் வீட்டு வரி ரசீது ஏமாந்து கிடந்தது. அதுல பார்த்து ஓனருங்கிற இடத்துல என் பேர் கலாவதின்னு போட்டிருந்தது அப்படின்னு. சரி, நீ சத்தம் இல்லாம அப்படியே இருந்துக்கோ, அதனாலதான் அவன் உன்னை எரிக்கிறேன்னு சொல்றான் அப்படின்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அதுக்கேத்த மாதிரி ஒரு 2-3 வாரத்துக்கு அப்புறமா பார்த்தா ஒரு பெட்டிக்கு பின்னாடி 2 கெமிக்கல் பாட்டில் இருந்தது. இப்போ ஆசிட் வீச்சு மாதிரி எரிஞ்சு போறதுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் அப்படின்னு தெரிஞ்ச உடனே தான் ஓடி அவங்க அப்பா அம்மா கிட்ட போய், நீ அங்க இருக்க முடியாது, நீங்க வந்து பாருங்க, அந்த இடத்துல இருக்குது, நீங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி வாங்க, அப்புறம் வந்து நம்ம சொல்லலாம். அப்ப அவங்க அப்பா அம்மா கூட, ஐயோ அப்படி கூட மருமகன் செய்வானான்னு, இருந்தாலும் அப்படி மணிமணியா 2 குழந்தைங்க இருக்க, அவங்களே எரிச்சுட்டா என்ன பண்றது அப்படின்னு அவங்க வந்து பார்த்துருக்காங்க. பார்க்கும்போது அந்த கெமிக்கல் வந்து அங்க இருந்திருக்கு 2. அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, நீ வா, நம்ம வீட்டுக்கு வா, குழந்தைகளோட வந்துரு நீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நான் என்ன பண்ணினேன், அப்போ அந்த வீட்டை விட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ முதல்ல செய்ய வேண்டியது போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அன்னைக்கு நடந்த சம்பவத்தை பத்தி ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட். இப்போ இந்த மாதிரி கெமிக்கல் மற்றதெல்லாம் வச்சிருக்கிறதுனால என் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை அப்படின்னு ஒண்ணு. இந்த 2 இணைச்சு இன்னென்ன தேதின்னு போட்டு நீ போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடு. கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவங்க இருக்கிறது வடசென்னை ஏரியா. அந்த ஏரியா கவுன்சிலரை பார்த்து அவங்க அப்பா போய் பேசுறாரு. அவர் பேசிட்டு, நீங்க கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லுங்க ஐயா, என்னுடைய இதெல்லாம் நடக்குது, இப்படி நடக்குதுன்னு அவர் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ வழக்கு போட்டுட்டாங்க. இது முடிஞ்சுதான். இப்ப நான் என்ன பண்ணேன், வான்னு சொல்லி அந்த பொண்ணை, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. அவளுக்கு ஆரம்பத்துல வந்து டைவர்ஸ் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் அப்படி இருந்த மாதிரி எனக்கு தெரியல. அதனால கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தா போதுங்கம்மா, அந்த ஆள் திருந்தி வர்றானா பார்க்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும், சரி பரவாயில்ல, நம்மளுடைய ஹிந்து திருமண சட்டத்துல பிரிந்து வாழ்வது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு விவாகரத்து செய்யாம இருக்க முடியும். அதுக்கு பேரு ஜுடிஷியல் செப்பரேஷன் பேரு. ஸோ 10ஆம் பிரிவின் கீழே, ஹிந்து திருமண சட்டத்தின் 10ஆம் பிரிவின் கீழே நீங்க அது போட முடியும். அப்படி போடுகிற பொழுது உங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய கணவன் மனைவி அப்படிங்கிற உறவு அப்படியே தான் இருக்கும். ஆனா அவர் வந்து உன்னை தொடக்கூட முடியாது. நீ வேண்டாம்னு சொல்ற இடத்துல அவர் உள்ள நுழையக்கூட முடியாது வீட்டுக்கு. எதுவும் இல்லை, உறவு மட்டும் இருக்கும். டைவர்ஸ் ஆகல. அந்த சமயத்துல அந்த கணவன் செத்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு வர வேண்டிய சொத்துல இருக்கிற பாகம் யாருக்கு வரும்? மனைவிக்கு வரும். ஏன்னா அது வரைக்கும் மனைவிங்கிற நிலையில இருப்பாங்க. இதே டைவர்ஸ் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப அது இல்லை, அது ஆர்டர் வாங்கிட்டா. ஆர்டர் வாங்காத வரைக்கும் அப்பவும் உண்டு. புரியுதா? அதனால இதை சொல்லி ஒரு 2 வருஷத்துக்கு மட்டும் நம்ம ஒரு ஜுடிஷியல் செப்பரேஷன் போடலாம். ஒருவேளை அவர் திருந்துறான்னு பாரு, இல்லைன்னா நீ என்ன பண்ணணுமோ பண்ணு அப்படின்னு நான் சொல்ல, அதுக்கப்புறம் இந்த ஆள் வந்து போடுறான், இந்த பொம்பளை தப்பானவோ, இவ யாரையோ வச்சுட்டு இருக்கா. ஏன்னா மெடிக்கல் ஷாப்புக்கு போகவும் டாக்டர்கிட்ட போகவும் அந்த மாதிரியெல்லாம் அவ இருந்திருக்கா. கடைசியில ஹிஸ்டெக்டமி அப்படிங்கிற கர்ப்பப்பை நீக்குதலுடைய அந்த இது வரைக்கும் வந்து செஞ்சிருக்கா. அப்போ டாக்டர்கிட்ட போகாம இருக்க மாட்டாங்க. டாக்டர்கிட்ட போகாம இருந்ததோட இல்லாம அது சரியான பிறகும் கூட இவளுக்கு அதை குறித்த பயம் வந்து ரொம்ப வந்துருச்சு. ஸோ ஒரு கணவன் என்கிற முறையில தன்னுடைய தாம்பத்திய உறவுக்கு அவ கட்டுப்படலைன்னு சொன்ன உடனேயே அவனுக்கு சந்தேகமும் வந்தாச்சு. இப்போ நாங்க பெட்டிஷன் போட்டோம். இப்ப அவன் சொல்றான், அதாவது அந்த பெண்ணுடைய கணவர் சொல்கிறார், இந்த பொண்ணுக்கு வேறு யாருடைய உறவு, அதனாலதான் என்னோட வந்து இருக்க மாட்டேங்கிறாங்க, இது கொடுமை, பொய்யான புகார் கொடுத்திருக்கிறா அப்படின்னு போட்டு அவர் போடுறாரு. அதை பார்த்த உடனே இந்த பொண்ணுக்கு ரொம்ப கொந்தளிச்சிடுறா. செஞ்சதெல்லாம் அநியாயம், அவன் செஞ்சிருக்கான், ஆனா வந்து அவன் இப்படி பண்றானே, எனக்கு வந்து ஜுடிஷியல் செப்பரேஷன் வேண்டாம். எப்போ 1.5 வருஷம் ஆயிடுச்சு அதுக்குள்ள. அந்த பொண்ணு போட்ட உடனே இவர் டைவர்ஸ் போட்டு, டைவர்ஸ்ல இவ மேல குறை சொல்லவா, அப்புறம் இவ தான் சொல்லிட்டா, வேண்டாம் மேடம்,
அதனால நான் இதையே வந்து கன்வெர்ட் பண்ண முடியுமா பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டாப்ல. அப்புறம் ஜுடிஷியல் செப்பரேஷனை நம்ம ஃப்ரெஷ்ஷாக வேணாலும் போடலாம், அதை மாற்றுறதுக்கு அமெண்ட்மெண்ட்டுக்கும் பெட்டிஷன் போடலாம். ஏன்னா பிரிந்து வாழ்வது தானே அது, இது பர்மனெண்ட்டாக பிரியறதுக்கானது. அதனால நம்ம கேட்டு பார்க்கலன்னு இல்லை. அப்புறம் நாங்கள் பெட்டிஷனே போட்டுட்டோம். போடும்போது என்ன பண்ணினோம், அந்த கேஸ் போடுறதுக்கு முன்னாடியே இந்த பொண்ணு வந்து ஜுடிஷியல் செப்பரேஷன் போட்டிருந்தா பாருங்க. அந்த நேரத்தில் ஒரு வீட்டில் விசேஷம், காது குத்து நடக்குது, 2 குழந்தைகளுக்கு, ரெட்டை குழந்தைகளுக்கு நடக்குது. இவங்க அம்மா, இந்த பொண்ணுடைய பெரியம்மா பொண்ணு அக்கா, இவளோட தம்பி எல்லாருமே சேர்ந்து அந்த விசேஷத்துக்கு போறாங்க. விசேஷத்துக்கு போயிட்டு வெளியே வந்து நிற்கும் போது இந்த ஆளு யாரு, கலாவதியோட ஹஸ்பண்டு, அவங்க அக்கா, அவருக்கு தெரிஞ்ச இன்னி 2 பேர், 4 பேர் வந்து இந்த பொண்ணை கெட்ட கெட்ட வார்த்தையில பேசியிருக்கிறாங்க. அப்போ அது ஒரு மண்டபம், ஒரு நிகழ்ச்சி நடக்கிற இடம், வெளியே வர்றவங்க இருக்க தானே செய்வாங்க. அங்கே ஒரு கூட்டம் கூடிடுது. எதுக்கு இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் திட்டுறீங்கன்னு சொல்லி இந்த பொண்ணு கேள்வி கேட்ட உடனே, உனக்கெல்லாம் என்ன மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூட வந்திருந்தவங்க சேலையை பிடிச்சி இழுத்துறாங்க. நடு ரோட்ல ஒரு பொம்பளை வந்து பாவாடையோடவும் ஜாக்கெட்டோடவும் நிற்கிறான், கையை மறைச்சிட்டு. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. தாங்கவே இல்லை இந்த பொண்ணுக்கு. இந்த பொண்ணு இந்த கேஸ் நிலுவையில் இருக்கும்போதே போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். ஒரு பெண்ணை வந்து மானபங்கப்படுத்துறது அப்படிங்கிறது மிக பெரிய கொடுமையான விஷயம். அதே மாதிரி கெட்ட வார்த்தையில சரமாரியா தாக்கியிருக்கிறாங்க. அவங்க அடிக்க வந்திருக்காங்க. அவங்க தம்பி போய் தடுக்க போயிருக்காரு. புடவையை உருவ போகும்போது கூட பிறந்தவனாச்சே, அதனால போய் அவன் தடுக்க போன உடனே இந்த ஆளு கூட வந்தவன் 2 விரல இந்த கண்ணுக்குள்ள இப்படியே, அதுல கண்ணு தெரியாத அந்த நிமிஷத்துல வலியும் உயிர் போகிற வலி இருக்கும். நல்ல வேளை அதுக்கப்புறம் போய் டாக்டர்கிட்ட பார்க்கும்போது இல்லை சரி பண்ணிடலாம், மருந்துல குணப்படுத்திடலாம், ஒரு வாரம் 10 நாள் கட்டெல்லாம் போட்டிருந்தாங்க, சரியாயிடுச்சு. ஸோ இந்த ஆளு மேல டொமஸ்டிக் வயலன்ஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட்டும், ஏற்கனவே நடந்த விஷயங்களை போட்டு டொமஸ்டிக் வயலன்ஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட்டும், இன்னொரு கம்ப்ளைண்ட் என்னன்னா இந்த மாதிரி மானபங்கப்படுத்துதல், கொடுமை செய்தல், இந்த விஷயங்களுக்கெல்லாம் போட்டு ஒரு கிரைம் நடந்ததுக்கு ஆதாரமா இந்த விஷயங்கள் எல்லாரையும் போட்டு கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த கிரிமினல் கம்ப்ளைண்ட் மேல கேஸ் நடக்குது ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல, அது ஒரு கோர்ட்ல நடக்குது. இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்குது பாருங்க, அதுக்கு ஒரு கோர்ட்ல கேஸ் நடக்குது. இப்போ கலாவதியோட வீட்டுக்காரரு ஃபேமிலி கோர்ட் வரார், அப்புறம் டிவிசி கேஸுக்கு அங்க போறார், அதுக்கப்புறம் கிரிமினல் கம்ப்ளைண்ட், 4 பக்கமும் சுத்துன்னு சுத்தியும் ஒண்ணுமே அவரால் பண்ண முடியல. அதுக்கு நடுவில் இவர் சும்மா விட்டுற முடியாதுங்க. அவரோட மனைவி, அவருக்கான 2 குழந்தைகள், அவங்களுக்கான பள்ளி செலவு இருக்குது. பெரிய பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கிறா, அவளுக்கு வேணா வேண்டான்னு சொல்லலாம். ஆனா இந்த பொண்ணுக்கான தான் அவன் செஞ்சுதான் ஆகணும், கல்யாண செலவு வேணும். ஸோ நாங்கள் ஒரு மெயின்டெனன்ஸ் பெட்டிஷன் ஒன்று போட்டோம். அந்த கேஸ் வந்து ரொம்ப ஒரு 4-5 வருஷம் நடந்தது அந்த கேஸு. ஆனா ஒவ்வொரு தடவையும் ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கும். இத்தனையும் போட்ட பிறகுதான் ஆள் வழிக்கு வந்தான். நான் வந்து கொடுக்க மாட்டேன், நான் எத்தனை நாள் இழுக்க முடியுமோ டைவர்ஸ் கேஸை இழுப்பேன். நீ ஏன் இழுக்கிறது, நீ 10 வருஷம் கூட எடுத்துக்கோ, நான் டைவர்ஸ் போட்டிருக்கேன், அதுக்கு நீ பதில் சொல். அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டு இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாம அப்புறம் என்ன பண்ணாங்க, ஒரு வேற வக்கீல் ஒன்று மாற்றி அவங்களுக்கு வந்தாங்க. அவர் சொன்னார், சரி இது 2 பேரும் பெரியவங்க, ஒரு பொண்ணுக்கு கல்யாணமே முடிச்சிருக்காங்க, அதனால இந்த சமயத்தில் இந்த வழக்கை இவ்வளோ தூரம் நீட்ட வேண்டியது இல்லை, ஏதாவது ஒன்று போகட்டும், 2 பேரும் டைவர்ஸ் தான் கேட்குறாங்க, அதனால நீங்கள் மீடியேஷனுக்கு அனுப்புங்க அப்படின்னு. அப்போ தான் போய் அவன் சொல்லியிருக்கான். இந்த பொண்ணு கேட்டிருக்கிறா, வீடு இருக்குது அவருக்கு அப்படின்னு ஆரம்பித்தோடனே, அது என் வீடு, அதெல்லாம் உனக்கெல்லாம் தர முடியாது. அவர் ரொம்ப மிரட்டினோடனே இப்போ தான் சொன்னான், அந்த வீடு என் பேரில் இருக்கு அப்படின்னா பாரு. அந்த ஆளுக்கு அப்பதான் வந்து புரிய வருது, ஓ நம்ம அப்படி பண்ணிட்டோமா அப்படின்னு வருது. என் சம்பாத்தியத்தில் வாங்கினது, நான் கோர்ட்ல போட்டு வாங்கிப்பேன். அப்போ நாங்கெல்லாம் லாயர்ஸ், எங்களுக்கு தெரியும், ஒரு ஹிந்து பெண்மணியின் பெயர்ல ஒரு சொத்து புருஷன் சம்பாரிச்சு வாங்கி கொடுத்திருந்தாலும் அந்த சொத்து யாருக்கு சொந்தம், அந்த பெண்ணுக்கு தான் சொந்தம். அங்க பார்த்து சொல்லிருங்க மேடம், நிறைய பேருக்கு வந்து இல்ல நிறைய இடங்கள்ல பொண்டாட்டி பேர்லயும் வாங்கிறது உண்டுதான். அப்படி வாங்குற போது அப்புறம் பின்னால அவளுக்கு இல்லைன்னு நீங்க மறுக்கவே முடியாது. 2 பேர் போட்டாலும் 50-50% வரும் சொத்து. அந்த பொம்பளை பேர்லயே எழுதிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ அப்சல்யூட் ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி யாருன்னு கேட்டீங்கன்னா தட் உமன்.
அந்த ஹிந்து உமனுக்கு அது பொருந்தும், அந்த சட்டம் அது இருக்கு. அதனால நீ எத்தனை கோர்ட்டு வேணாலும் ஏறு, அது நான் பார்த்துக்கிறேன். நம்ம தான் இருந்து தைரியம் கொடுத்து அது ஜம்முன்னு பேச ஆரம்பிச்சிருச்சு. அப்புறமா 2 பேரும் என்ன பண்ணாங்க, சமாதானமா போயிடணும். சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணினா நீ தான் பணம் கொடுக்கணும், அதுக்கான செலவுகளுக்கு நீ தான் ஏத்துக்கணும், எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லவும், அந்த மீடியேஷன்ல 2 பேரும் மியூச்சுவல் கன்சென்ட்ல 2 பேருக்கும் குறையில்லாத மாதிரி, நீ தப்பானவன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம 2 பேரும் சமரசமாகவே விவாகரத்து வாங்குவதற்கான அந்த இதுல கையெழுத்து போட்டாங்க. அந்த வீட்டுல அந்த பொண்ணு இருந்துட்டு பக்கத்து புருஷனை வாடகை கூட்டு வாங்கி சாப்பிடுறா. அந்த பொண்ணுக்கு படிக்கிற வரைக்கும் அவங்க அப்பா காசு கொடுத்துட்றாரு. அப்புறம் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும் போது கல்யாண செலவு செய்யறாரு. ஸோ கலாவதியோட வாழ்க்கை கலவரமா ஆரம்பிச்சாலும், உங்க பாணியில சொல்லணும்னா கலவரமா ஆரம்பிச்சா கூட உண்மையிலேயே ஒரு நல்ல முறையில் அவளுக்கு அந்த தீர்ப்பு வந்தது. இப்போ 10 முறை ஒரு ஆளை பத்தி கனெக்ட் பண்ணி இவங்கள அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, 11வது முறை அது உண்மையா கூட நடந்துற வாய்ப்பு இருக்கு. அதுவும் இந்த கேஸ்ல நடந்தது. அது எப்படி நடந்ததுங்கிறீங்க, அவங்களுடைய இந்த பொண்ணுடைய கலாவதியுடைய பொண்கள், மருமகன், இவங்க அப்பா அம்மா எல்லாரும் இருக்க சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கலாவதிக்கு ஒரு துணை வேணும், அவ்வளவுதான். அப்படியாக இந்த கதை முடிந்தது. மொத்தத்துல கலாவதி வாழ்க்கை காலாவதியாகவும் பாத்துக்கிட்டீங்க. அதான்ப்பா, விட்டு போடுறதுல ஒண்ணு அடிச்சுக்க ஆளே கிடையாது. போ. நன்றி மேடம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.